தமிழன் ஸ்டேட் பிரீமியர் லீக் டிஎஸ்பிஎல் வந்து இந்த லீகை வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து உள்ளூர் கிரிக்கெட் சேனல். சரியா? அந்த லீகில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த ஃப்ரான்ச்சைஸோட பேர் வந்து பீச் பாய்ஸ் கிளப் அதிரை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் சார்பாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கோம்டா ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அது ஊர் சார்பாக ஊரில் உள்ள டீமு எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளியே நிறைய பிளேயர் தெரியுவாங்க. நம்ம ஊர் சார்பாகவும் நம்ம டீம் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இதில் சொல்ல போனோம்னா உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக இது வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. நல்ல ஃபஸ்ட் டைமாக இதை கண்டக்ட் பண்ணுறது எப்படி சொல்கிறது, ஒரு புது பிளேயரு, யங்ஸ்டர்ஸு, அதுவும் ஒரு புது ஃபார்மேட்டில் நடக்க போகுது. அது என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் ட்ரையல்ஸ் கூப்பிட்டு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இந்த ஆக்ஷன் முறையில் நடக்க போகுது. ஆக்ஷன் முறையில் தெரியுங்களா, இந்த ஐபிஎல்ல நடக்கிற ஆக்ஷன் மாதிரி தான். நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸை வாங்கியிருக்கோம். அப்போது நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வாங்கியிருக்கப்ப ஊரில் இருக்கிற மற்ற டீமு, கிரிக்கெட் விளாட்ற மற்ற டீம் வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸை சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து கேமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். நம்ம டீம் மட்டும் இல்லாமல் மற்ற டீமில் இருக்கிற பிளேயர்ஸும் ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஊரளவில் விளாண்டுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளை ஒரு டீம் எடுத்து வெளியூரில் இருக்கிற வெவ்வேறு டீமுக்கு போய் விளாடுவோம். அப்படி விளாட்றப்ப நமக்கு வந்து பல பேரோட பழகிற இதுவும் கிடைக்கும், கேம் நாலேஜும் டெவலப் ஆகும். அதனால் இதை வந்து இந்த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நடக்குது. இதை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி மற்ற டீமும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டோட வெற்றியை வச்சு இதை அப்படியே நம்ம அடுத்தடுத்து கண்டினியூவாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான இதை வந்து ட்ரை பண்ணணும். நானும் மற்ற டீமில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சில பேர் பண்ணியிருக்காங்க, சில பேர் இன்னும் பண்ணலை. இன்னும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அவங்கள வந்து நம்ம ட்ரையல்ஸு கொண்டு போய் ஃபில்டர் பண்ணி அவங்கள வந்து ஆக்ஷனில் வந்து நம்ம எடுத்து நம்ம இந்த பீச் பாய்ஸ் கிளப் அதிரி அணியில் வந்து விளையாடுவாங்க. ஏன்டா ட்ரையல்ஸ் வச்சு அது ஒரு ஐபிஎல் லெவலில் இது ஆக்ஷன் வச்சு நடத்துகிற ஒரு புதுவிதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக இருக்குது. இதை வந்து பெருசாக இன்னும் எப்படி சொல்கிறதுனா இதுலேருந்து முன்னேற ஒரு 8 டீமு, இதில் ஒரு டாப் 2 டீமுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அடுத்த சீசனுக்கும் சரி. அதே மாதிரி நியூ பிளேயர்ஸ் வந்து அண்டர் 21 அதுக்கு மேலே விளாட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். யங்ஸ்டருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஆமாம், இந்த ஃபார்மேட் வந்து அப்படியே ஐஎஸ்பிஎல் தெரியுங்களா, இந்தியன் ஸ்டேட் பிரீமியர் லீக், அதுலேருந்து தான் அந்த அந்த ஜோனு மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து 4 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. ஜோன் ஏ, பி, சி, டி. நம்ம ஜோன் வந்து பின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஜோன் பிரிச்சனால எல்லா பிளேயரும் மிங்கிள் ஆகி வரனால இந்த லீக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகும். நம்ம இது ஆக்ஷன் படி நடக்கிறதுனால வந்து டீமும் ஈக்குவலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். டீமோட ஸ்ட்ரென்த்து வந்து ஆக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறதுனால இதாக இருக்கும். இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுல தான் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டோட வெற்றி. அதுக்கு வந்து நம்ம வந்து ஊரில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரையல்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணோன்னா நம்ம ஊரளவில் விளாண்டுட்டு இருக்கிறத அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டு அளவில் வெளியேயும் தெரியலாம். இப்போ ஊரில் மட்டும் தெரிஞ்சிருக்க நம்ம வந்து தமிழ்நாட்டு அளவில் பல பேருக்கு வந்து அறியப்படுற வாய்ப்பும் கிடைக்கும். இதே மாதிரி இந்த லீக்ல வந்து டாப்ல வரவங்களை வந்து அதாவது ஃபர்ஸ்ட் 2 பிளேஸை பிடிக்கிறாங்கல்ல, அந்த டீம்ல இருந்து 16 பேரை ஃபில்டர் பண்ணி இந்தியா அளவில் ஒரு டென்னிஸ் பால் லீக் நடக்குது. அந்த லீகுக்கு கொண்டு போற முயற்சி வந்து பண்ணலாம்னு சொல்லி அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல முயற்சி. ட்ரையல்ஸ் பேஸ் பண்ணி தானே பண்ண போறாங்க. ட்ரையல்ஸ் வச்சு பிளேயர்ஸுக்கு அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் ஆக்ஷனுக்கு பிளேயர்ஸ் வர போகிறாங்க.